إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. நோன்பு நாட்களிலே அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பதால் சில இஸ்திக்ஃபார்களையும் தௌபா செய்யும் முறைகளையும் நோய் நொடியின்றி வாழவும் பொறுமையை கைக்கொள்ளவும் எமது பிள்ளைகள் குர்ஆன் சுன்னாவை மனனம் செய்யவும் அதன்படி வாழவும் அதேபோன்று பிள்ளைகளினதும் எமதும் நீண்ட ஆயுளுக்குமான துஆக்களை கற்றுத்தருமாறு நண்பர் ஒருவர் விரிவாக ஒரு கேள்வியை ஜேர்னி ஆஃப் லைஃப் குழுமத்தினூடாக தொடுத்திருக்கின்றார். நோன்பு நாட்களில் மட்டுமல்ல, சுவனத்தை சென்றடைய விரும்புகின்ற ஒரு மனிதன் அல்லாஹுடைய தீனாகிய இந்த இஸ்லாத்தை ஏற்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடம் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். மனிதர்களிலேயே மிகச்சிறந்த மனிதர் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தார்கள். குறைந்தபட்சம் எம்மை அல்லாஹ்வை அஞ்சி வாழுவதற்கு பயிற்றுவிக்கின்ற இந்த ரமலானில் இதுபோன்ற நற்காரியங்களிலே நாம் அதிகம் ஈடுபட வேண்டும். இந்த இஸ்திக்ஃபாரிலேயே மிகச்சிறந்த இஸ்திக்ஃபார் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பாவ மன்னிப்புக்கள் கேட்பதிலேயே முதன்மையானது, தலைமையானது என்ற ஹதீஸிலே இதனை குறிப்பிடப்பட்டுள்ளது. குர்ஆன் சுன்னாவை படிக்கின்றவர்கள் மிக பெரும்பாலும் இதனை அறிந்தே இருப்பார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب என்ற இந்த இஸ்திக்ஃபார் மிகச்சிறந்த கருத்தையுடையது, அனைத்து இஸ்திக்ஃபார்களிலும் தலைமையானது. அதேபோன்று ரமலானிலே அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வது உட்பட நீங்கள் கேட்ட ஒவ்வொரு விடயமும் உங்களது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த மிகச்சிறந்த ஒரு முறைமை காணப்படுகின்றது. மிக இலகுவானது. இதுவும் ரமலானில் மட்டுமல்ல, எப்போது வேண்டுமானாலும் இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். ரமலானிலே இதனை செயற்படுத்துவது மிக இலகுவானது. சஹீஹ் புகாரியிலே 1154வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ், கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். யார் இரவையிலே விழித்தெழுந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இது பெரும்பாலும் அனைவருக்கும் பாடமானது. அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இதுவும் ஒவ்வொரு நாளும் அதிகம் நாம் கூறக்கூடிய திக்ர்கள். அதனோடு சேர்த்து வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், எமக்கு பரிச்சயமான திக்ர். இவற்றை சொன்னதன் பிறகு யார் அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக என்று கேட்கின்றாரோ, அவுதஆ அல்லது ஏதேனும் ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்விடம் நீங்கள் எதனை கேட்டாலும் சரி, தொழுகை அல்லாத நேரங்களிலே அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதற்கு இன்னதுதான் மொழி என்ற வரையறை கிடையாது. மொழிகள் உட்பட அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். ஒவ்வொருவரும் தத்தமது தாய்மொழிகளிலே அல்லாஹ்விடம் கேட்கின்ற போதுதான் தாம் விரும்புவதை மிகச் சரியாக, அழகாக, பணிவாக அல்லாஹ்விடம் நாம் கேட்க முடியும். எனவே தொழுகை அல்லாத நேரங்களில் இப்படித்தான் நீங்கள் இன்ன வார்த்தைகளை கொண்டுதான் பிரார்த்திக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. இன்ன மொழியில்தான் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று எதுவுமே கிடையாது. எனது அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால்
உங்களுக்கு மிக நெருக்கமாக நான் இருக்கின்றேன். என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் என்னிடம் கேட்டால் அவர்களுக்கு நான் பதில் வழங்குகின்றேன் என்று நபியே நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த ரமதான் என்பது எப்படியோ ஃபஜ்ர் நேரத்திலே, சஹர் நேரத்திலே நாம் எழுந்து கொள்ளுகின்றோம். எனவே சஹர் செய்வதற்காக எழுகின்ற நாம் எம்மால் முடிந்தவரை சற்று நேரம் அதிகமாக, அதாவது சஹருக்கு தேவையான நேரத்தை விட 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், இப்படி எந்த அளவிற்கு நேரத்தோடு எம்மால் எழ முடியுமோ எழுந்து அல்லாஹ்வை தொழுவதென்பது மிகச் சிறந்த நற்காரியமாகும். அதே போன்று இந்த நேரங்களில் தன்னுடைய நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அந்த நேரத்தில், அதாவது அந்த இரவு தொழுகை தொழுவதிலே மிகச் சிறப்பான நேரம், இரவின் 3இல் இறுதி பகுதி, ஏறக்குறைய அதிகாலை 1:30 மணியிலிருந்து ஃபஜ்ர் தொழுகை, ஃபஜ்ருக்கான அதான் சொல்லும் வரைக்குமான நேரம், அல்லாஹ்வை நின்று வணங்குவதற்கும் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் மிகச் சிறந்த நேரமாகும். எனவே சஹர் செய்வதற்காக எழுகின்ற நாம் எம்மால் முடிந்தவரை நேரத்தோடு எழுந்து, இங்கே நாம் நபி அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை, எமக்கு பாடமான லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதன் பிறகு 4 திக்ர்கள், அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அதே போன்று சுவனத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றான லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இவற்றை சொன்னதன் பிறகு யா அல்லாஹ் என்னை மன்னித்திடுவாயாக என்று நீங்கள் எந்த மொழியிலே விரும்பினாலும் கேட்கலாம். அல்லாஹ் மன்னிப்பான் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கின்றார். அதே போன்று நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படும் என்றும் நபி அவர்கள் உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள். அதனை தாண்டி நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள், ஃபஇன் தவவ்வஅ வ ஸல்லா குபிலத் ஸலாத்துஹு. இவ்வாறு அவர் எழுந்து கொண்ட அந்த நேரத்தில் உது செய்து அவர் தொழுவார் என்றால் அவரது தொழுகையும் அங்கீகரிக்கப்படும் என மிகச் சிறந்த வழிகாட்டலை நபி அவர்கள் தருகின்றார்கள். எனவே ரமதானிலாக இருந்தாலும் சரி, அது அல்லாத நாட்களிலாக இருந்தாலும் சரி, இரவையின் 3இல் ஒரு பகுதியில் இறுதி பகுதி, இது பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் மிகச் சிறந்த நேரமாகும். அந்த நேரங்களிலே அல்லாஹ் யாரெல்லாம் அவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுகின்றார்கள், யாரெல்லாம் உதவி தேடுகின்றார்கள் என்று எதிர்பார்த்திருக்கின்ற நேரமாகும். அந்த நேரத்தில் நாம் தௌபா செய்வோம் என்றால் அதே கருத்துத்தான் இஸ்திக்ஃபார் என்றாலும் இரண்டுமே ஒரு கருத்தை தரக்கூடியது. உள்ளத்தால் நீங்கள் தௌபா செய்யுங்கள் என அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றார். தௌபா என்ற பெயரிலே மஸ்ஜிதுகளிலே யாரோ ஒருவர் கற்றுத்தருகின்றவற்றை அப்படியே ஒன்றாக சேர்ந்து செய்வதென்பது, இதுவெல்லாம் நபியுடைய காலத்தில் இருந்ததுமல்ல. அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு அல்லாஹுவை பயந்தவர்களாக பாவ மன்னிப்பு தேடுகின்ற முறை அதுவும் அல்ல. எவ்வளவு இலகுவாக நபி அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். எனவே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தால் சையதுல் இஸ்திக்ஃபார் என்று நாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்திய அந்த இஸ்திக்ஃபார் மிகச் சிறந்தது. இந்த ஹதீஸிலே வெறுமனே அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்தருள்வாயாக என கூறுவது, உங்களுடைய மொழியிலே நீங்கள் விரும்புகின்ற எந்த பிரார்த்தனையும் செய்து கொள்ள முடியும். எனவே இரவையிலே விழித்தெழுந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நீங்கள் விழித்தெழுந்ததும் நாம் மேலே சொன்ன திக்ர்கள், அவற்றை செய்துவிட்டு சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ செய்தால் நபி அவர்களே உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள், பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் கேட்கின்றவை வழங்கப்படும். உது செய்து நீங்கள் தொழுதால் உங்களது தொழுகை அங்கீகரிக்கப்படும் என்ற மிகச்சிறந்த வழிகாட்டலை தந்திருக்கின்றார்கள். இந்த வழியிலே நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால்
அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு தூய்மையோடு செயல்படக்கூடிய ஒரு முஸ்லிமாக நீங்கள் இருந்தால் இதன் மூலம் அனைத்து நலவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும்.